ஹைடா ரஃப்னை இந்த ஸ்டோரியை நான் ஓல்டு சேனலில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி 1 இயர் 2 இயருக்கு முன்னாடி ஜிம்மனுக்கு போட்டிருப்பேன். இதில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. பார்த்துருந்தா இதை நீங்கள் பார்க்க வேண்டாம். பார்க்காதவங்களுக்கு மட்டும்தான். அப்புறம் பார்த்துட்டு இது வந்து ஓல்டு ஸ்டோரி இதை நான் பார்த்துட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்காக தான் முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு நான் ஜிம்மனுக்கு போட்டிருப்பேன். இப்போ நான் வீக்கு போடுறேன். அவ்வளோதான். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒர்க்கு. இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கிளம்ப வேண்டிய அந்த டைம் வந்துருச்சு, நைட் டைமு. உங்கள் ஃப்ரெண்டு வயன் கிளம்பலாமா, ம் கிளம்பலாம், லேட் ஆகிடுச்சா அப்படியே சொல்லிட்டு வாட்சை பார்த்துட்டு போகலாம். வீட்டுக்கு போக நீங்கள் கிளம்பிட்டுருக்க மேனேஜர் வரான். கிளம்பிட்டீங்களா? ஆமாம் சார், ரெடி ஆகிட்டோம். இருக்கவே டைம் ஆகிடுச்சு ரொம்ப. நாங்கள் கிளம்ப வேறு டைமும் முடிஞ்சு இங்கே பாருங்கள் சார் 10 o'clock மேலே ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாட்சை காட்ட. சரி கிளம்புங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபைனலாக ஒரு ரூமுக்கு ஃபுட் கொடுக்கணும். மறந்துட்டுருக்காங்க பிள்ளை. ட்ராலி அப்படி நின்றுருக்கு. ஆறி போகிறதுக்குள்ளே கொண்டு போய் தள்ளிட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பு. சார் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு சார். எப்போவுமே நான் 9 o'clockலாம் கிளம்பிடுவேன். இப்போ 10:30 ஆகுது சார் அப்படின்னு அவனை பார்த்துட்டு நீங்கள் பேசிகிட்ருக்க. அவன் வயன் மார்னிங் மறந்துட்டியா? உன் சிஸ்டர் தானே, மணி வேணும், ஏதோ படிக்கிறா சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருந்தல்ல அப்படின்னு அவன் கேட்க. ஓகே சார், நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் அந்த ஹோட்டலில் உங்களுக்கு கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்லாம் யூனிஃபார்ம் மாதிரி எடுத்து போட்டுட்டு போகிறேன் சார் அப்படின்னு நீங்கள் அந்த ரூம் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து நீ கிளம்பு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவள் என்னடி இதெல்லாம், வேறு வழியே இல்லை, நான் போயிட்டு வரேன், நீ கிளம்பு அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ராலியை தள்ளிட்டு போகிறீங்க. அவளும் மேனேஜர் முறைச்சிட்டே அங்கேருந்து கிளம்புறா. நீங்கள் ட்ராலியை தள்ளிட்டு ரூம் நம்பர் என்ன சொன்னாங்க, 408 அப்படி சொல்லிட்டு டோரை நாக் பண்ணுறீங்க. சார் ஃபுட் வந்திருக்கு. உள்ளேருந்து குரலே வரல. சார் உள்ளே வரலாமா? அதுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. இந்த நம்பர் தானே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு டேக் கொடுத்துருப்பாங்க. அந்த டேக்லாம் எடுத்து பார்க்க இதுதான் ஃபைனலாக நாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாக் பண்ண உள்ளே இருந்து கம்மிங் சவுண்டு கேட்குது. இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ட்ராலி தள்ளி எடுத்துகிட்டு வச்சுட்டு, சார் நீங்கள் கேட்ட ஃபுட்லாம் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு அந்த ஃபுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இன்னும் ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்கள் சார், அப்புறம் இது இங்கேயே வச்சுட்டு போய்ட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு நான் கிளம்புறேன் சார், எமர்ஜென்சினா கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்ப டக்குன்னு அந்த பர்சன் உங்கள் கைப்பிடிக்கிறான். என்னாச்சு சார்? ஃபுட்லாம் எங்களால் சர்வ் பண்ண முடியாது. நீங்கள் அப்படிலாம் அவன்கிட்ட சொல்ல அவன் உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறான். அவன் ஷோல்டரில் அடித்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி நீங்கள் அவனை தள்ளி விட்டுறீங்க. அவனோட க்ரிப் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் பேக் ஹேரை ஒரு மாதிரி க்ரிப்பை பிடிச்சி இழுத்து அப்படி கிஸ் பண்ணுறான். இருக்க உங்கள் லிப்ஸ் வலிக்குது. உங்களால் கத்த முடியல, உங்களால் பேச முடியல. கையை வச்சு அவனை தள்ளி விட தான் பார்க்குறீங்க, பட் முடியலை. கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன சார் பண்ணுறீங்க? நான் ஃபுட் கொடுக்க வந்தேன் சார், நான் இங்கிட்ட கிளம்ப அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப பார்க்க அக்கேன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். அது உங்களுக்கு அந்த ரூமுக்குள்ளே இருக்க பயமாக இருக்கு. நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டு டோர்கிட்ட வந்து அந்த லாக்கை ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பேக்லேருந்து உங்களை அழுத்து நம்ம அப்படி லாக் பண்ணி டோரில் பேக்கில் இருந்த ஒரு மாதிரி கிஸ் பண்ணி உங்கள் காலர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி உங்களை ஸ்மெல் பண்ணி லிக் பண்ணுறான். ஒரு மாதிரி இருக்கு. சார் 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 என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்க. அவன் உங்களை அப்படி இழுத்துட்டு போகிறான் பெட்க்கு. சார் 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 என்ன சார் பண்ணுறீங்க சார், கையை விடுங்க சார் அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறீங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றான். சார் சார் என்ன சார் பண்ணுறீங்க? நீங்கள்
அப்படி அவனை கேட்டுட்டே அவன் கையை ஜிம்பிட்டே ஒரு மாதிரி பண்ண இழுத்துட்டு போய் பெல்ல தள்ளுறான். பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அங்கேருந்து எழுந்து அங்கேருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ண கையெல்லாம் அழுத்தி பிடிச்சி கிட்டத்தட்ட அவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்ருக்கான். அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுக்கவே முடியல. ஒரு மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கையை எடுத்து ஃபேர் வாஷ் இருக்கு அவன் மண்டையிலே வைக்கிறீங்க எடுத்து அதில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டான். உங்கள் மேலே அவன் தலையை பிடிச்சிட்டே வந்து வெளில பிடிச்சி நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இறங்க முடியல. காலை நடுக்கம் விடுது. இறங்க ட்ரை பண்ண பெட்லேருந்து டம்முன்னு கீழே விழுந்துட்டீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் பெட்லேருந்து கீழே உருண்டு விழுந்துட்டான். அவன் தலையிலேருந்து ரத்தம் வருது. அவன் தலையில் கை வச்சு நீங்கள் அடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல கை வச்சு அவன் கையை பார்த்தா ரத்தம் வந்துருக்கு. வெறி ஆகிட்டான். ஃப்ரெண்டில் அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு எழுந்து அந்த ரூம்லேருந்து வெளில போக்கு ட்ரை பண்ண அடுத்த செகண்ட் பேக்லேருந்து அவங்க முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரான். வீயை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, முடியல. வீயோட grip அப்படி இருக்குது ஸ்ட்ராங்காக. இழுத்துட்டு வந்து பொலான்னு அரைஞ்சிட்டான். கண்ணெல்லாம் கிறுக்குன்னு ஆரம்பிக்குது. உங்களால் நார்மலாக இருக்க முடியல. அதுக்கும் மேலே இது என்ன நடக்குது, என்ன பண்ணுறான், யார் இவன், அந்த பயம். எனக்கு பயத்தில் சார் ப்ளீஸ் சார் என்ன சார் பண்ணுறீங்க, நான் ஃபுட் கொடுக்க வந்த பொண்ணு சார் அப்படின்னு நீங்கள் கெஞ்சிக்கிட்டே அவன்கிட்ட பேச அவன் இழுத்து அப்படியே லாக் பண்ணி பெட்டில் மேலே வந்து படுத்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுறான். அமைதியாகிறான். சார் சார் இந்த மாதிரி பொண்ணுனா இல்லை சார், சார் என்ன விட்டுருங்க சார். நீங்கள் அழுதுட்டுக்க கேட்குற மைண்ட் செட்லாம் இல்லவே இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்க. ட்ரெஸ்லாம் கீழே விழுந்துருச்சு. அவன் ட்ரெஸ்லாம் போட்டு கிழிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க விட சொல்லி. அவனுக்குள்ளே இருந்து உங்களால் வெளியே வர முடியல. டைட்டாக கிரிப்பாக அப்படி பிடிச்சிருக்கான். எதுவும் பண்ணிடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டுருக்க. அடுத்த செகண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்சல்ட் பண்ணுறான். பெண்ணில் கத்திட்டுருக்கீங்க. அவ்வளோ வலிக்குது. அழுது டயர்டாயிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டான். உங்களுக்கு அவ்வளோதான் போயிடுச்சு. அப்படி ஒரு சுச்சுவேஷன். அமைதியாயிட்டீங்க. அகைன் ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த வாட்டி நீங்கள் அவனை தடுக்கலாம் செய்யலை. அதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தடுத்து என்ன மட்டும் பண்ண போகிறோம் அப்படி தோணுது. அதுவும் இல்லாமல் உங்கள் உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லை ஃபஸ்ட்டு. அவனை ஸ்ட்ரகிள் பண்ண. ஸோ நீங்கள் கண்ணை மூடி ஒரு மாதிரி படுத்துருக்க. செகண்ட் டைம் மூடிது. அடுத்து கண்டினியூ பண்ணுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தூங்கிட்டான் போதையில். நீங்கள் எங்கள் டயரில் உங்கள் கண்ணை அப்படியே மூடிட்டீங்க. டைம் போயிட்டே இருக்கு. மார்னிங் உங்கள் மொபைல்லேருந்து சவுண்டு வருது. இந்த சவுண்டில் தான் நீங்கள் எழுதுக்கிறீங்க. ரொம்ப பொறுமையாக அப்படி எழுதுக்கிறீங்க. முடியல. நியூடாக படுத்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துட்ருக்கான். அவனை நீங்கள் பார்க்க கூட இல்லை. பெட்லேருந்து கீழே இறங்குறீங்க. பெட் ஃபுல்லாக அந்த பிளட் ஸ்ட்ரெயின் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி இருக்குது. இங்கே ஒரு மாதிரி தேம்பி அழ பேய்க்கு இந்த சவுண்டு கேட்குது. அவன் அப்போ தான் பொறுமையாக கண்ணு முழிக்கிறான். நீங்கள் அங்கேருந்து நடந்து ரெஸ்ட் ரூமில் போயிட்டேங்க. இந்த சவுண்டு கேட்டு எழுந்து உட்காரான். அவனுக்கு தலை வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. எப்படி வலிக்குது? நைட்டு ட்ரக் ஏதாவது வீடியோஸ் எடுத்துட்டோமா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் தலையில் கை வைக்கிறான். நீங்கள் அடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த இடம் பிளட் வந்து ட்ரை ஆகிருக்கு. இங்கே தான் வலிக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் கையை எடுத்து பார்த்தா அவன் கையில் ஒரு மாதிரி பிளட்டாக இருக்கு. என்னாச்சா அப்படின்னு பெட்லேருந்து கீழே இறங்கி நிற்கிறான். அவனுமே நியூடாக தான் இருக்கான். ரொம்ப தலை வலிக்குது. அப்படியே அவன் அந்த ரூமை பார்க்குறான். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு அந்த ரூமே ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாம் கீழே உடஞ்சி கிடக்கு. ஃபுட்லாம் கொண்டு வந்திருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் கீழே கொட்டி கிடக்கு. என்ன ரூம் எப்படி இருக்கு, ரூம் சர்வீஸ் யாரும் வரலையா க்ளீன் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கேருந்து நடந்து போக்க கீழே அந்த ஃப்ளவர் வாஷ் உடஞ்சி கிடக்கு. அவன் அதை பார்த்துட்டு திங்க் பண்ணும்போது அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் வந்து எடுத்து அவன் மண்டையில் அடிச்சது. அவன் அது ஞாபகம் வந்து ஒரு டக்குன்னு அவன் தலையை பிடிச்சிட்டு, யார் நம்ம தலையில் அடிச்சது
அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் நேற்று ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணியிருக்கோம். தெரியுது அவன். ஓ, சரி. ட்ரக் எடுத்தோம்ல நேற்றுக்கே, அவளால் நம்மளை ஹேண்டில் பண்ண முடியாமல் அப்படி பண்ணியிருக்கா போல. பேண்ட் எடுத்து போடுறான், தலை தான் அவனுக்கு வலிக்குது. கீழே அவன் மொபைல் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடுறான். ஒரு கார்னரில் விழுந்திருக்கு. மொபைல் எடுத்து பிஏக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். எங்கே இருக்கா, சீக்கிரம் வா, ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்கான். ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் ஆகுற அந்த சவுண்ட் கேட்டு அவன் திரும்பி பார்க்குறான். நீங்கள் டவலோட வெளில வரீங்க, உங்கள் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கான் தெரியுதா? உள்ளேருந்து வெளில வந்த கீழே உங்கள் ட்ரெஸ்லாம் இருக்க கலெக்ட் பண்ணி ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு எல்லாமே கிழிஞ்சு போயிருக்கு. ஆனாலும் அதானே போட்டு ஆகணும். ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்கள் மேலே இருக்க டவலை கழட்டி போடுறீங்க. உங்கள் பாடியே அப்படி இருக்கு. வி உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் வியை பார்க்கவே இல்லை. வி காலெலாம் கட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு செக் புக் எடுத்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபில் பண்ணி கொண்டு போ அப்படின்னு டேபிளில் வைக்க, இப்போ தான் வியை பார்க்குறீங்க. எதுவும் பேசாமல் பல்லார்னு அரைஞ்சிட்டிங்க. சைலண்ட்டாக உங்களை பார்க்குறான். பட் எதுவும் பேசலை. நடக்கவே முடியாமல் அது ரூம்லேருந்து வெளில போகிறீங்க. வீக்கு ஏன் அடித்தா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. பட் பெருசாக கண்டுக்கல. செக் புக் எடுத்துகிட்டு போவான், போயிட்டான் என்னமோ அப்படிங்கிற மாதிரி. அவன் பெட்டில் வந்து உட்காரலான்னு வரான். பிளட் ஸ்டெயினு, வாட்ச்னா இது போல் கேர்ள்ஸ் வாட்ச்னா இருப்பாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான். இந்த டைம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வெளில போக கொஞ்ச நேரத்தில் பிஏ உள்ள வரான். உள்ள ஜமான் பெட்டில் உட்காந்துட்ருக்கான். சார் ஆஃபீஸ் போகலாம், டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் ரூம்குள்ளே வரும்போதே ரூம் அப்படி கலைஞ்சிருக்கு. அதை அவன் பார்த்துட்டே ஜமானை பார்க்குறான். ஜமான் பெட் கவரை எடுத்து தூக்கி போட்டு ஓகே போகலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணேன். ஓகே சார், நான் இப்போ வரேன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மொபைல் எடுத்துகிட்டே சார் ரூம் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு தயங்கி கேட்க, வி ரூம் சர்வீஸை கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லும். ஓகே சார். அப்புறம் எனக்கு முன்னாடி ஒரு ரூம் சர்வீஸ் போனாங்க, அவங்க எதுவும் க்ளீன் பண்ணலையா? இருங்க சார் நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மொபைல் எடுத்து சர்வீஸ் கால் பண்ணி க்ளீன் பண்ண சொல்லிகிட்ருக்கான். வி ரூம் சர்வீஸ் போனாங்களா யார் அது அப்படிங்கிற மாதிரி அவன் பெருசாக எதுவும் கண்டுக்கல. அவன் அந்த மேனேஜர் கொண்டு வந்த அந்த ஃபைலை புரட்டி பார்த்துட்ருக்க, சார் கால் பண்ணிட்டேன், வந்துட்டுருக்காங்களா? ஓகே சீக்கிரமாக வர சொல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் செக் வச்சுட்டு போயிருப்பீங்க இல்லையா, அதை கையில் எடுத்த செக்கு அது கூட ஏன் வாங்கவே இல்லை? ஏதோ அப்படிங்கிற மாதிரி எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். இந்த டைம் பிஏ சார் சைன்லாம் நான் ஆஃபீஸில் வந்து போடுறேன், கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பிஏ கிட்ட கொடுக்குறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிக்கிட்டு, நைட்டு ஒரு பொண்ணை புக் பண்ணேன், ஏன் சார் யூஸ் பண்ணிக்கலையா? அவள் அன்டைமில் எனக்கு கால் பண்ணால் ரூம் லாக்கில் இருக்குது சம்திங், பட் எப்படி இருந்தாலும் அவளுக்கு பே பண்ணும் சார், அதுக்கு மட்டும் சைன் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி செக்லீஃப் எடுத்து பேனை எடுத்து கொடுக்க, என்ன நைட்டு வரலையா? நைட்டு இங்கே தானே இருந்தா, அந்த நான் கொடுத்தேன் வாங்கலை அப்படி சொல்லிட்டு அவன் கணத்தை ரப்பன்ட்டு விளையாடா இருந்தான். வந்தாங்களா சார்? அவங்க வரவே இல்லை, வெளியே நின்றுட்டுருக்காங்க, அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டோர்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கா, அவளை காட்டி பே பண்ணணும் சார், உங்கள் சைன். வி பார்த்துட்டு எந்த பொண்ணா? இல்லையே வேற ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வி பிஏவை பார்க்க, என்ன சார் ஆச்சு? ஒரு நிமிஷம். அவன் தலையை பிடிச்சிட்டு பெட்டில் அமைதியாக உட்காந்துக்கிட்டான். நைட்டு ட்ரக்கு கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கான். யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தலையை பிடிச்சிட்டு உட்காடுறான். சார் என்னாச்சு, எதனா ப்ராப்ளமா சார்? நைட்டு ஒரு பொண்ணு என் கூட ஸ்டே பண்ணான், அந்த பொண்ணு அப்படின்னு திங்க் பண்ணும்போது நீங்கள் கத்துனது, அழுதுது, ஃப்ளார் வாஷ் எடுத்து மண்டையில் அடிச்சது அப்படி சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வருது. ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டான். பிஏவை பார்க்குறான். சார் என்னாச்சு சார், எதனா ப்ராப்ளமா?
நைட்டு ஒரு பொண்ணு கூட நான் ஸ்டே பண்ணேன். அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியணும். சார், இமீடியட்டாக கண்டுபிடிங்க யாருன்னு. அவளுக்கு தெரியல, ஒரு மாதிரி முழிக்க மொபைல் சவுண்டு கேட்குற இடத்துல திரும்பி பார்க்குறான். உன் மொபைலா? இல்லை சார், எந்த டோருக்கு ஏன் மொபைல் இல்லை, அது யாருது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே அதை மொபைல் எடுக்கிறான். அது உங்கள் மொபைலை அங்கேயே விட்டு போயிட்டீங்க. அவன் அதை எடுத்து கையில் வச்சுக்கிறான். யாருது அப்படின்னு கேட்டுட்டே பியோ பார்க்க அவனுக்கு எங்கே தெரியும். அவள் ஒரு மாதிரி முழிக்க வீக்கு புரியுது உங்கள் மொபைலில். அவள் அந்த மொபைலை கையில் வச்சுட்டே பார்த்துட்ருக்கான். இந்த டைம் ஃபுல் ரிங் அந்த மொபைல் கட் ஆகுது. ரூம் சர்வீஸ் உள்ளே வராங்க. சார், ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வர அவனுங்களை பார்க்குறான். அவனுங்களோட யூனிஃபார்ம் நீங்கள் போட்டிருக்க மாதிரி மார்னிங் உங்களை பார்த்துருப்பா இல்லையா, நீங்கள் அவன் முன்னாடி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இருக்குது. அந்த பொண்ணுங்களை பார்க்குறான். அவங்க ரூமை பார்த்து மெர்சலாயிட்டாங்க. பிகாஸ் எல்லாம் ஒட்டஞ்சு கீழே கொட்டி இந்த ரூமே அப்படி இருக்குது. ஒரு பயத்தோடு பார்த்துட்டு அப்புறம் அந்த வியோட அப்படி சொல்லிட்டு அவங்கள பார்த்து, சார் எத்தனை ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க வர, ரூமை க்ளீன் பண்ணிட்டு அமைதியாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சைலண்ட் ஆகிட்டான். அவனுக்கு புரியுது, நைட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஃபுட் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத. அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுச்சு. நீங்கள் அழுதது, கத்தி அழுதது, அவன்கிட்ட கெஞ்சினது, மார்னிங் அவனை பலான்னு ஒன்று விட்டுருப்பீங்க, அது எல்லாமே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டான். இந்த ஹோட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு இப்போ புரியுது. அவன் அவன் இந்த ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணுறான்னு நினைக்கிறான். அந்த பியோவும் பார்க்க அவளோட ட்ரெஸ்ஸு இப்படி தான் இருந்தது. கொஞ்ச நேரம் அந்த மொபைல் அகெயின் அடிக்குது. மொபைலை பார்க்குறான். யாருன்னு தெரியல. அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டு சைலண்ட்டாக இருக்கான். வயன், நைட்டெல்லாம் எங்கடி போனேன்? என்னை வீட்டுக்கு போக சொன்னேன். நான் வீட்டுக்கு போயிட்டேன். நீ வீட்டுக்கு வரவே இல்லை நைட்டு ஃபுல்லாக. சரி, நைட்டு ஒர்க் பார்த்துருப்ப, அதனால வீட்டுக்கு வரலன்னு நினச்சேன். பட் இங்கே பார்த்தோம் நீ இல்லை, எங்கே தாண்டி போனேன் அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிட்டே இருக்கா. கேட்குது. லைனில் இருக்கியா இல்லையா? ஹலோ பேச. யார் நீங்கள்? நீங்கள் ஒரு பர்சனை சொன்னீங்களா, அவங்களோட ஃப்ரெண்டு. அவளும் அமைதியாக இருக்கா. அவள் மொபைல் எப்படி உங்ககிட்ட அப்படின்னு கேட்க, நைட்டு ஏன் கூட இருந்தா, விட்டுட்டு போயிட்டா. புரியல. அதான் சொன்னேனே ஃப்ரெண்டு அப்படின்னு. ஓகே சார். இப்போது அவள் எங்கே? அதான் தெரியாதே. வீட்டுக்கு போகிறேன்னு கால் பண்ணேன். நான் போயிட்டுருப்பான்னு நினச்சேன். வீட்டுக்கு போகலையா? வரல சார். மேபி இந்த டைம் போயிருக்கலாம். ஓகே குட். அண்ட் தென் அட்ரஸ் கிடைக்குமா அப்படி கேட்க, அவளும் கொஞ்சம் தயங்குறா. நீங்கள் சொல்லுங்கள், என்னால் எந்த ப்ராப்ளமும் வராதா? மொபைல் கொடுக்க தான் போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொல்ல, அவளும் அட்ரஸ் சொல்ல. நெக்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் நிற்கிறான். வெளியே காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிறான். நீங்கள் ரெஸ்ட் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க நைட்டு ஃபுல்லாக என்ன நடந்திருக்கும் அது மட்டும்தான் உங்கள் மண்டையில் இருக்கு. தேம்பி கத்தரி அப்படி அல்ல. காலிங் பெல் சவுண்டு அழுத ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே லிசன் பண்ணுறீங்க. அகெயின் அடிச்சுட்டே இருக்கு. ஃப்ரெண்டு தான் வந்திருப்பா அப்படி சொல்லிட்டு டவல் எடுத்து வேர் பண்ணிட்டு டோர்கிட்ட வரீங்க டவலோட. பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்டை தவிர உங்கள் வீட்டுக்கு இது வரைக்கும் யாருமே வந்தது கிடையாது. நீங்கள் டோர்கிட்ட வந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஆப்போசிட்டில் நிற்கிறது பார்த்தா அடுத்த செகண்ட் பயந்து இன்னைக்கு டோர் க்ளோஸ் பண்ண ஆப்போசிட்லேருந்து பிடிச்சிட்டான். என்ன பண்ணுறீங்க? யார் நீங்கள்? வீட்டுக்கு வந்தவங்க தேடி வந்துட்டீங்க அப்படின்னு நிறைய பேசிட்டே டோரை க்ளோஸ் பண்ண போக ஒரே கையில் பிடிச்சிட்ருக்கான். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட பேசணும். பேசிட்டு போயிடுறேன். இங்கிறது உங்கள் ப்ளீஸ், இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன். சரி, போலீஸுக்கு கால் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், பேசிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு அவன் டோரை பிடிச்சிட்ருக்கான். உங்களால் அந்த டோரை நகர்த்தவே முடியல. ஒரு கையில் பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் 2 கை வச்சு டோரு லாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி ஒரு 5 minutes பேசிட்டு போயிடுறேன். நேற்று நைட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறான். ஒரு 5 minutes அப்படின்னு சொல்ல, உங்கள் கையை டோர்லேருந்து எடுக்க அவன் டோரை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரா. நீங்கள் அமைதியாக நின்றுருக்கீங்க. அவன்
உள்ள ஒரு கால் எடுத்து வச்சு உங்களை பார்க்குறா. அப்படி பண்ணி வச்சிருக்கான் உங்களை. ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு. அந்த பெட்டில் உங்களுடைய பிளட் ஸ்டைன் கண்ணை கிரிப்பாக மூடிக்கிட்டான். நீங்கள் அழுதுட்டே உங்கள் கண்ணை துடைக்கிறீங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? நான் பண்ணது தப்பு தான். எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. நான் கொஞ்சம் மென்டலாக எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் ட்ரிப்லாம் எடுத்தேன். எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு. அது அது எப்படி சொல்கிறது தெரியல. நைட்டு நீ அழுதது என் காதுக்குள்ளே இன்னும் கேட்டுகிட்டே இருக்க. விட்டுருங்க அப்படின்னு நிறைய பேசுகிறான். அவனுக்கு ஏன் தெரியல, ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. உங்களை இந்த மாதிரி பண்ணிட்டோம். அவன் நினச்சது ஒரு கால்களுக்குள்ள நம்மளை ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த வேணாம் அப்படின்னு நினச்சி தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் நைட்டு உங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான். பட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தெரிஞ்சிருந்தால் உங்ககிட்ட கூட வந்திருக்க மாட்டான். நான் அதோட அந்த மாதிரி பண்ணது கிடையாது. நேற்று நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரில. அது அது கிட்ட எப்படி சொல்கிறது தெரியல அப்படின்னு நிறைய திக்கி தானே அப்படிலாம் உங்ககிட்ட பேச நீங்கள் நேற்று பண்ணதுக்கு நீங்கள் சாரி கேட்க போகிறீங்க அப்படி தானே? அதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க. இல்லை இல்லை இல்லை, இது சாரி கேட்டு உடனே சால்வ் ஆகிற அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. நான் பண்ணது நார்மல் கிடையாது. கிட்டத்தட்ட நான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படி சொல்ல உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டே இங்கிறத போங்க, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன். அவன் உங்களை பார்த்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி கில்ட்டியாக இருந்ததில்லை. போலீஸ்க்கு கால் பண்ணுறியா? ஓகே வேணா, நான் உனக்கு பண்ணதுக்கு என்னால் ரீபே பண்ண முடியுமா எனக்கு தெரியல. பட் ஐம் சாரி. இது மட்டும் தான் என்கிட்ட இருக்கிறது. பட் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படி சொல்ல உங்களை அவன் பார்த்துக்கிட்டு இது சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. அவன் பட் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும் சொல்லாத. நான் ஆல்ரெடி என்கேஜ்டு, எனக்கு மேரேஜ் ஆக்க போதும் அப்படியே சொல்கிறான். நீங்கள் அதை சொல்லவே வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டே அவங்க ரீப்பை எனக்கு வேணாம், என்கிட்ட ப்ளீஸ் கிளம்புங்க. இல்லைண்ணா என்ன சொல்ல வரேன்னா இங்கே பாரு ப்ளீஸ் எங்கிட்ட கிளம்புறீங்களா? நெக்ஸ்ட்டு அவன் எதுவும் பேசலை. அவன் கூட்டிலேருந்து ஒரு கார்டு எடுத்து டேபிளில் வச்சுட்டு எத்தனா எனக்கு கால் பண்ண, அவ்வளோதான். அது வீட்டுக்குள்ளே இருந்து வெளில போகிறான். ஹார்ட்லாம் ரொம்ப ஹெவியாக பெயின்ஃபுல்லாக அப்படி இருக்கு. அவன் தப்பு பண்ணிட்டான்னு தெரியுதா? இதுக்கு நிறைய பேரும் அவனால் பண்ண முடியாது. நீங்கள் இப்படி சைலண்ட்டாக இருக்கிறது என்னமோ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சைலண்ட்டாக அவன் வீட்டுக்குள்ளே இருந்து வெளில வந்து அவன் கார்கிட்ட போகிறான். பிஏ சார் மொபைல் இது கொடுக்க தானே வந்தோம், அந்த பொண்ணை பார்த்துட்டிங்களா? மொபைல் எடுக்க தான் ரிட்டன் வந்தீங்களா என்ன அப்படின்னு அந்த பிஏ மொபைல் கிட்ட கொடுக்க அவனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது மொபைல் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை எடுத்துகிட்டு ரிட்டன் உங்கள் வீட்டுக்கு வரான். நீங்கள் அவங்க ஃபேஸை கவர் பண்ணி ஒரு மாதிரி அழுவுறீங்க, தேம்பி அழுவுறீங்க. உங்கள் லைஃப் அவ்வளோதான் போயிடுச்சு அப்படி இருக்கு. என்ட்ரன்ஸில் நின்று பார்த்துட்ருக்கான். நீங்கள் இப்படி அழுவுறீங்க, உங்கள் ஃபேஸ்லாம் கவர் பண்ணி ஒரு மாதிரி தேம்பி அழ உள்ள வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு தெரியுது அது வீணு. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். நீங்கள் இப்படி அழுத உடனே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டான். அவன் சைலண்ட்டாக இருக்க நீங்கள் அழுதுகிட்டே ரீபே கேட்டீங்கல்ல, எனக்காக இதை மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்க அவன் என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறீங்க. அதுதான் அவன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். பட் இப்போ நீங்கள் இப்படி சொல்ல ஒரு மாதிரி உங்களே பார்க்குறான். இது வரைக்கும் உங்களுக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் இல்லை. இப்போ சொல்லும் போது தான் என்னமோ தெரியல அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இருக்குது.
நீங்கள் அவனே பார்க்க அவன் ஒரு மாதிரி உங்களை புரியாத மாதிரி அப்படி பார்க்குறான். நம்ம தான் சொல்லிட்டோம்ல, அவன் அப்படியே அதையே கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி உங்களையே பார்க்குறான். நேற்று நேற்று நைட்டு நடந்தது ஜஸ்ட் ஸ்டேஜில் கூட அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட். எனக்கு அது வேண்டாம். என்னை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு நேற்று நைட்டு நடந்தது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. உங்களுக்கு புரியுதா? நான் நான் அப்படி திங்க் பண்ணிப்பேன். அப்படி கேட்க நீங்கள் எவ்வளோ சொல்லியும் வேணும் சொல்வேன்னா அந்த ஸ்பாட்டில் நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நேற்று நைட்டு நடந்தது அது ஆக்சிடெண்ட். அது ஆக்சிடெண்ட் கூட சொல்ல முடியாது, உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான். ஏதோ ஒன்று சம்திங். நீங்கள் பயத்தில் இங்கே வந்துட்டீங்க. ஒரு பேட் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் உங்களை தேடி வந்திருக்க மாட்டான். இப்போவே தெரியுது அவன் ஒரு குட் பர்சன் தான். அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் நீ சொல்லும் போது அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன் தெரியல, இந்த ஃபீல் வந்து நீங்கள் அவன்கிட்ட கேட்டு 2 பேரும் கல்யாணமாக முடிந்தது. நீ உங்களை பார்க்குறான் என்னமோ தெரியல. அவனுக்கோ உங்களுக்கோ மேரேஜ்ன இந்த செகண்ட் ஓகே இது போதும் அப்படின்னு தோணுது. நீங்கள் அவனை பார்த்து போதும், இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கண்ணை தொடச்சிட்டு இது இங்கே முடிச்சிருட்டும். நேற்று ஃபீல் பண்ண முடிஞ்சது. நேற்று உங்களை வேறு மாதிரி பார்த்தேன். பட் நேற்று பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. உங்கள் கண்ட்ரோலே இல்லாமல் நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க, என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிட்டு அமைதி ஆகிட்டீங்க. நிறைய பேசிட்டு நீங்கள் அவனை பார்க்க அவன் உங்களை கிஸ் பண்ணுறான். சைலண்ட்டாக அவனே பார்த்துட்ருக்கீங்க. டீப்பா அப்படி பண்ணுறான். உங்கள் கண்ணில் தண்ணி தான் வருது. கொஞ்ச நேரம் உங்கள் டவலில் நீங்கள் டவல் மட்டும்தான் வேர் பண்ணியிருக்கீங்க, அதில் கை வைக்கிறான். சைலண்ட்டாக அவனே பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சாஃப்டாக மூவ் பண்ணுறான். இதுலேயே நல்லா புரியுதா இப்போ கண்ட்ரோல்டாக இருக்கான். நைட்டு கண்ட்ரோலே இல்லாமல் இருந்திருப்பான். ரொம்பவே சாஃப்டாக அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். 2 பேர் படுத்துட்ருக்கீங்க. உங்களை நேற்று கட்டிச்செல்லாம் வச்சுருந்துருப்பான். சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அங்கெல்லாம் இவன் இப்படி மூவ் பண்ணுறான். சைலண்ட்டாக இருக்கீங்க. அந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. கொஞ்ச நேரம் ஃபினிஷ் பண்ணுறான். ஒரு மாதிரி நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவன் உங்கள் மேலேயே அப்படியே படுத்துட்டான். அவன் ஒரு சைட் டேர்ன் பண்ணியிருக்கான், நீங்கள் வால் சைட் டேர்ன் பண்ணியிருக்கீங்க. 2 பேருக்கானது தண்ணி வருது. ஏன்னு தெரில, இது என்ன ஃபீலிங்ஸ் கூட தெரியல. கண்ணு மூடி 2 பேரும் படுத்துட்ருக்க. வீக்கு கால் வருது. அந்த சவுண்டில் எழுந்துக்கிறான். மொபைல் எடுக்கிறான். பிஏ தான். சார் கிளம்பலாமா சார்? மார்னிங்லேருந்து ஆஃபீஸ் போகல, என்னாச்சு சார்? எத்தனை ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்க ஆன் த வே கட் பண்ணிட்டான். திரும்பி உங்களை பார்க்க நீங்கள் பார்க்கவே இல்லை, டர்ன் பண்ணி படுத்துக்கிட்டீங்க. அவள் ட்ரெஸ் போட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்க. என்ன இது நேற்று நைட்டுலேருந்து நம்ம லைஃப்க்கு என்னதான் நடக்குது? யார் இவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதை பண்ணார்? மார்னிங் 2 பேருக்கும் கல்யாணம், இப்போ இது அவ்வளோதான்ல. இப்போது அவர் போயிடுவார், அவ்வளோதானா? நேற்று நைட்லேருந்து ஒரு 12 hours எவ்வளோதான் என் லைஃபா? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா? என்னமோ தெரியல, நிறைய ஓடுது. இது புரியவே இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கு. சரி ட்ரெஸ் போட்டு உங்களை பார்க்குறான். போனா இதுக்கப்புறம் நானே வர மாட்டேன்டி, ஏன் தெரில, ஒரு மாத்திரை இருக்கு, என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் திரும்பி அவனை பார்க்கவே இல்லை. ட்ரெஸ் போட்டு வெளில போகிறீங்க. சாரி வெளில போகிறான். இப்படியே விட்டு போகிறோம். இது போல் போக்கக்கூடாதுல்ல. அவள் இப்போது உன் ஒய்ஃப் இல்லை, என்ன இதெல்லாம்? அவள் இப்போ என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அவனே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கான். 2 பேருக்கும் உங்களுக்கு என்ன தோணுச்சோ அது பண்ணிட்டீங்க, அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமே தோணுது. நெக்ஸ்ட்டு காரில் வந்து உட்காடுறான். ஒரு மாதிரி ஹெவியாக பெயின் அப்படி இருக்கு. பிஏ சார் நெக்ஸ்ட் எங்கே சார்? நான் சொல்கிறேன் அட்ரஸ் போங்க அப்படி சொல்ல நெக்ஸ்ட்டு அந்த அட்ரஸ் போது கார் ஸ்டாப் ஆன அடுத்த செகண்ட் அந்த கார்லேருந்து கீழே இறக்குறான். சரி நீ இங்கிருந்து கிளம்பு, கார் கீ கொடு அப்படின்னு பிஏ கிட்டேருந்து கார் கீ வாங்கிக்கிறான். நீ ஆஃபீஸ் போ,
எனக்கு எங்கள் ஒர்க் இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வி கார் கீ வாங்கிட்டு அந்த பிஏவை அனுப்பி விட்டுட்டான். நெக்ஸ்ட்டு அந்த மாலுக்குள்ளே போகிறான். அங்கே சியா உட்காந்துட்ருக்கா. எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வி கையை ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு வாபலாம் உள்ளே கூப்பிட்டு வரா. இங்கே பார், நான் எவ்வளோ ட்ரெஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார். இது எனக்கு, இது உனக்கு, நம்ம 2 பேரும் வெண்டிக்கு இது சரியாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க வி லைட்டாக ஷேக் பண்ணுறான்.